இந்தியாவுடைய கடன் கிட்டத்தட்ட 3 ட்ரில்லியன். ஆனா ஆர்பிஐ ஏன் இவ்வளோ பணத்தையும் பிரிண்ட் பண்ணி கடன் அடைக்காம இருக்குன்னு 60 செகண்ட்ல பக்காவா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதே மாதிரி நாலேஜை 60 செகண்ட்ஸ்ல கெயின் பண்ண நம்ம பேஜ் ஒரு லைக் அண்ட் ஃபாலோ போட்டுருங்க. முன்னாடி எல்லாம் ஒரு கண்ட்ரி கிட்ட எவ்வளோ கோல்டு இருக்கோ அது பேஸ் பண்ணி தான் மணி பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால மணியுடைய வேல்யூ கோல்டு பேஸ் பண்ணி இருந்துச்சு. இந்த ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு. நிறைய கண்ட்ரி இதை ஃபாலோ பண்ணுறதை நிறுத்த ஆரம்பிச்சாங்க. இப்போ மக்களுக்கு கவர்மெண்ட் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்கோ அது பேஸ் பண்ணி தான் மணியுடைய வேல்யூவே இருக்குது. ஒரு கண்ட்ரியுடைய எக்கனமி எவ்வளோ க்ரோ ஆகுதோ அதுக்கு ஈக்குவலான மணியை தான் பிரிண்ட் பண்ணோம். ஒரு கண்ட்ரியுடைய எக்கனமி வளரவே இல்லைனா அந்த இடத்துல நிறைய மணி பிரிண்ட் பண்ணால் இன்ஃப்ளேஷன் ஒரு விஷயம் நடக்கும். ஒரு ஊரில் 10 பேர் இருக்காங்க. 10 பேருடைய சம்பளம் ₹1 இருந்துச்சுன்னா அந்த ஊரில் இருக்க பிஸ்கெட் ஃபேக்ட்ரி 10 பிஸ்கெட் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு பிஸ்கெட்டை ₹1 விற்றுனாங்க. எல்லாருமே ஒரு பிஸ்கெட் வாங்கிடுவாங்க. ஆனால் கவர்மெண்ட் நிறைய பணத்தை பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சு எல்லாருடைய சம்பளம் 2 மடங்காக மாறும். இப்போ ஒருத்தருடைய சம்பளம் ₹2 இருந்துச்சுன்னா பிஸ்கெட்டுடைய டிமாண்ட் அதிகமாகும். அதனால் பிஸ்கெட் ஃபேக்ட்ரி பிஸ்கெட்டுடைய விலையை ₹2 மாற்றுவாங்க. முன்னாடி ₹1 ஒரு பிஸ்கெட் வாங்க முடியும். இப்போ ₹2 கொடுத்தா தான் ஒரு பிஸ்கெட்டே வாங்க முடியும். அவுட்புட் ஒரே மாதிரி